எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இதயம் தெரிந்து கொள்ளலாம் பகுதியில் மிகவும் பயனுள்ள குறிப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பில் நிறைய பயனுள்ள குறிப்புகள் மற்றும் தகவல்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன். தேவைப்பட்டால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாசி மகம் இதற்கான தேதி நேரம் தான் பார்க்க போகிறோம். மகம் நட்சத்திரம் மார்ச் 2 காலையில் 8:17 மணிக்கு ஆரம்பமாகி மார்ச் 3ஆம் தேதி காலையில் 8:07 மணி வரையிலும் மகம் நட்சத்திரம் இருக்குது. பௌர்ணமிக்கான நேரம் பார்த்திங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி மாலை 6:29 மணிக்கு ஆரம்பமாகுது. மார்ச் 3ஆம் தேதி மாலை 5:52 மணி வரையிலும் பௌர்ணமிக்கான நேரம் இருக்குது. மாசி மகம் அப்படின்னாவே புனித நீராடுதலுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடவுள் வழிபாட்டிற்கும் முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மாசி மகம். இப்போ புனித நீராடுவதற்கு உகந்த நேரம் என்னென்னு பார்க்கலாம். மார்ச் 2ஆம் தேதி காலை 9:06 முதல் 10:25 வரையிலும், மார்ச் 3 அதிகாலையிலிருந்து காலை 8 மணி வரையிலும் புனித நீராட உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் அனைத்து நீர்நிலைகளிலும் புண்ணிய நதிகள் எழுந்தருள்வதாக ஐதீகம் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் ஆறு குளம் இருந்தால் போயிட்டு நீராடிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வீட்லேயே நம்ம புனித நீராடிட்டு அன்றைக்கி ஏதாவது சிம்பிளாக நம்ம நெய்வேத்தியம் பண்ணி நம்மளோட எளிமையான வழிபாடு செய்யலாம். மாசி மகம் அன்னைக்கு புனித நீராடுறதுனால முன் ஜென்ம பாவம் நீங்கும் அப்படின்றது ஐதீகம். இந்த அற்புதமான நாளில் சிவ வழிபாடு, அம்பாள் வழிபாடு மட்டும் இல்லாமல் நம்மளோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம், நம்ம எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செய்யக்குள்ள ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்கும். மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணமும் வருதுங்க. மாலை 3:19 மாலை 6:47 வரையிலும் சந்திர கிரகணம் நீடிக்குன்னு சொல்லப்படுது. இதுக்கான தெளிவான நேரம் வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.